இல்லை கிட்டத்தட்ட இப்போ அதிமுக தாவேக்காவும் கூட்டணி மாதிரி தானே சார் தெரியுது. அவர் வந்துட்டு 24 டெத்து நடந்திருக்குன்னு சொல்றாரு, இவர் அந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறாரு. அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி தானே போய். இல்ல இந்த அரசியல் பண்ணுவதற்கு விஜய் எதுக்குன்னு தான் நான் கேட்கிறேன். இந்த அரசியல் பண்றதுக்கு தான் அதிமுக இருக்கே, பாஜக இருக்கே. அதிமுகவோட இன்னொரு முகமா தர்றாரு இப்போ அவர். அப்ப சேர்ந்து இருந்திருக்க வேண்டியன்றேன். அப்ப நீங்க எதுக்கு தனியா நிக்கிறீங்க? அப்ப விஜயகாந்த் அன்னைக்கு வந்தாருன்னா விஜயகாந்த் நான் மாற்றுன்னு சொன்னாரு. 2 கட்சிக்கு 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்றாரு. சீமான் வந்தாருன்னா ஏதாவது நான் மாற்றுன்றாரு. நீங்க ஆல்டர்னேட்டிவ் அப்ப நீங்க ஆல்டர்னேட்டிவ் இல்லையே. நீங்க விமர்சனம் பண்றதா இருந்தா அதிமுக விமர்சனம் பண்ணிருக்கணும். அதிமுக எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில தான் பல திட்டங்கள் மக்கள் எதிர்ப்பு திட்டங்களுக்கு வாக்களித்தார். இவர் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லையா, நான் வந்து ஒரு விவசாயியின் மகன், விவசாயிகளின் தோழன் சொல்றாரு. இவர் விவசாயின்னு சொல்ற இதே எடப்பாடி பழனிசாமி தான் 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்து வாக்களிச்சார். அந்த 3 வேளாண் சட்டங்களால் எத்தனை உயிர் போச்சு போராட்டத்தில். அந்த போராட்ட கூட்டத்தில் மத்திய அமைச்சருடைய மகன் காரை ஏற்றினாரு. இவ்வளவு கொடுமையில் நடந்துச்சு. டெல்லியினுடைய எல்லைகளில் மாதக்கணக்கில் அவங்க தங்கி இருந்து போராட்டங்கள் நடத்தினாங்க. இதெல்லாம் மறந்து போச்சு. இந்த போராட்டங்களுக்கெல்லாம் விதை இந்த தமிழ்நாட்டினுடைய விவசாயி பழனிசாமி போட்டது. இதெல்லாம் விஜய் பேசுவாரான்னு தெரியல.